10,000 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்? என்னென்னமோ வாங்கலாம். ஆனா ஒரு நல்ல மொபைல் போன் வாங்க முடியாதா? வாங்கலாம். அதுவும் 5Gலே வாங்கலாம். அப்படி என்னென்ன 5G மொபைல்ஸ் இருக்கு 10,000 ரூபாய்க்கு? பார்த்துருவோமா? பொதுவாக அந்த மாதிரி மொபைல் ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது நல்ல ஆஃபர் வரும்போது வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். எப்போல்லாம் ஆஃபர் வருதோ அதெல்லாம் ரெகுலராக நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் ட்விட்டர் இது ரெண்டுலையுமே அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 10,000 ரூபாய் ப்ரைஸுக்கு இல்லை, நான் வாங்கினா சாம்சங் தான்ப்பா வாங்குவேன், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக சாம்சங் கேலக்ஸி M15 5G. நம்ம பார்க்குற மொபைல்லையே AMOLED டிஸ்பிளே இருக்கிறது இந்த மொபைலில் மட்டும்தான். Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுவும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா வாட்டர் டிராப் நாச் ஸ்டைல்ல வரும். ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். அது போக இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 6100+ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பொதுவா சாம்சங் மொபைல் அப்படினாலே எக்ஸினாஸ்ல தான் வரும். பட் இந்த மொபைல் MediaTek ப்ராசஸர்ல கொடுத்திருக்காங்க. இது போக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14ல வருது. 4 OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்க முடியாத இந்த விஷயத்தை கொடுத்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி வருது. 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கிடையாது, அதுக்கு தனியா செலவு பண்ணணும். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 13,000 ரூபாய் பிரைஸ்க்கு வந்து சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி 12,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இன்னும் ஒரு சில டைம் ஆஃபர்ல பார்த்தோம் அப்படின்னா 11,000 ரூபாய் வரைக்கும் அவைலபிளா இருக்குது. அடுத்து இந்தியன் பிராண்ட்ல இருந்து லாவாவோட Blaze 2 5G. இந்த மொபைல் IPS LCD டிஸ்ப்ளே HD Plus டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். இது போக ரியர்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். இந்த மொபைல்ல MediaTek Dimensity 6020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல தான் வரும். இதோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா க்ளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும். எந்த ஒரு ப்ளூடூத்மே இருக்காது, ஆட்ஸும் இருக்காது. ஸோ இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இது போக எப்பயும் போல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்குது. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 10,500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆஃபர்ல வாங்குனீங்க அப்படின்னா 9,000 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். அடுத்து எனக்கு ரியல்மி தான்ப்பா வேணும், அதுதான் பெஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரியல்மியோட C65 5G லேட்டஸ்டா லான்ச் பண்ணது. இதே மொபைலையே ரியல்மி Narzo N65 அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. பட் அது வந்தா பார்ப்போம். இந்த C65ல HD Plus டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இது போக கேமராக்கு ரியர்ல 50 மெகாபிக்சல் இருக்கு. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் இருக்கு. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல வேரியேஷன்ஸ்லாம் கிடையாது. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல மத்தவங்கலாம் கொடுக்குற அதே ப்ராசஸர் தான். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14ல வருது. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டில வருது. 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 10,500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ரியல்மில இருந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து இருக்கிறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வேணும்னா மோட்டோவோட G34 5G. இந்த மொபைல்ல HD Plus டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதுல ஒரு பெரிய குறை அப்படின்னா இந்த HD Plus டிஸ்ப்ளேவை தான் சொல்லணும். அதுபோக இங்க வேகன் லெதர் பேக் டிசைன்லாம் கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுபோக கேமராஸ் ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு பெட்டரா தான் இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 695 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தா அப்படின்னா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வரைக்கும் கூட நிறைய மொபைல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராசஸர்ல கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல கிடைக்கக்கூடிய ஒரே மொபைல் இந்த மொபைல் மட்டும் தான். பட் ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் அதிகமா இருக்கும். மற்றபடி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14ல வருது. ஒரு OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த செக்மென்ட்ல இதுல Dolby Atmos சப்போர்ட்டோட டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்கும். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க 4+128 வாங்குறீங்க அப்படின்னா 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. பட் 8GB RAM எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் போட்டீங்கன்னா கிடைக்கும். சோ 8+128 12,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அதுபோக கார்டு ஆஃபரோட வாங்குனீங்க அப்படின்னா 11,000 ரூபாய். ஒரு சில டைம் 10,000 ரூபாய் கூட இந்த 8GB RAM அவைலபிளா இருக்கு. கடைசியா ஓவராலா ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட M6 Pro 5G. போக்கோலாம் எனக்கு வேணாம் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க மோட்டோ பக்கம் போயிடுங்க. இல்ல போக்கோ தான் பெஸ்ட் நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே இருக்குது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. இது போக ரியர்ல கிளாஸ் பேக்கோட வரும். ரியர் கேமரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருப்பாங்க. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 4 Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர்ல கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல கிடைக்கக்கூடிய மொபைல் இந்த மொபைல் மட்டும் தான். 695 இதுவும் ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது தான். இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல லான்ச் பண்ணாங்க. பட் Android 14 HyperOS கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்க வாங்குனீங்க அப்படின்னா
அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். Android 13ல இருந்து பார்க்கும்போது 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இப்போ 14 ரோல் அவுட் பண்ணிட்டதனால இன்னும் ஒரு OS அப்டேட் மட்டும் தான் இந்த மொபைலுக்கு கிடைக்கும். மத்தபடி இதுல IR பிளாஸ்டர் இருக்கு, 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+128 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு எல்லாமே பெஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இது போக கார்டு ஆஃபர் இதெல்லாம் வரும்போது வாங்குனீங்க அப்படின்னா 9000 ரூபாய்க்குள்ளேயே இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இல்ல எனக்கு போக்கோ வேணா ரெட்மி பெஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்மியோட 12 5G கிட்டத்தட்ட சேம் மொபைல் தான், பட் பிரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா வரும். இதே 4+128 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. எனக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு அதே மொபைலை ரெட்மி பேர்ல தான் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தேவைப்பட்டா அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்த மொபைல்ஸ் பத்திலாம் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கும், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்திருக்கேன். அதுபோக ஏதாவது வாங்க போறீங்க அப்படினாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல பெஸ்ட் பை லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.